என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம ஆடு வாங்குற அந்த பிஸ்னஸ் செட்டப் ப்ளஸ் அதோட எப்படி வருமானம் வரும் அப்படிங்கிறது ஃபுல் பிளானையும் வந்து பார்க்க போகிறோம். ஆடு வாங்குறதுக்கு முன்னாடி இதை கண்டிப்பாக வந்து பாருங்கள். இப்போ தான் இந்த சீரியஸில் வந்து முக்கியமான பார்ட் வந்து வந்திருக்கு. நீங்கள் ஆடு வாங்குறது மட்டும் போகாது. ஏற்கனவே 2 நாளாக வந்து ஆடு வாங்குறது எப்படி, பிகினரை வந்து எப்படி என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்கள், அப்போ தான் புரியும். இதில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆடு வாங்குறது மட்டும் போதாது. எப்படி வந்து அதை வந்து செட்டப் பண்ணுறீங்க, அதை வந்து எப்படி வந்து மெயின்டைன் பண்ணுறீங்க, எப்படி வந்து அதோட வருமானத்தை வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணுறது, இதுதான் உங்களை வந்து சக்ஸஸை வந்து டிசைட் பண்ணும். ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஆடு வளர்ப்பு தொழிலை தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஒரு ஷெட்டு கொட்டகை அமைப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ஆடுகளுக்கு நல்ல இடம் வந்து தேவை. கொட்டகை எப்படி இருக்கணும், தரையிலேருந்து கொஞ்சம் உயரமாக இருக்கணும். காற்றோட்டம் வந்து நாலா பக்கமும் நல்லா இருக்கணும். நல்லா கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சு கிளி மாதிரி ஆட்டையும் அடைச்சி வச்சிடாதீங்க தயவுசெய்து. மழை நீர் வந்து கண்டிப்பாக உள்ளே வரக்கூடாது. அந்த ஃப்ளோர், அதாவது அந்த தரை வந்து நீங்கள் வந்து பரண் மேலே போட்டிருக்கீங்க, நீங்கள் வந்து அது உங்கள் வசதியை பொறுத்து பரண் மேலே போடுறது போடாதது. மரக்கட்டை இருந்தால் நல்லது. கழிவுகள் வந்து கீழே வந்து போயிடும், நோய் வந்து குறையும். ஒரு ஆடுக்கு பார்த்திங்கன்னா குறைஞ்சது 10லேருந்து 12 ஸ்கொயர் ஃபீட் வந்து இடம் தேவை. கொட்டகை சரியாக இல்லைன்னா நோய் வந்து அதிகமாகும், வளர்ச்சி குறையும். லாபம் வரணும்னா ஃபீடிங் தான் ரொம்ப முக்கியம். டெய்லி டயட், அதாவது பசுந்தீவனம், உலர் தீவனம், கான்சன்ட்ரேட் ஃபீடு, இதெல்லாம் கண்டிப்பாக இது பண்ணணும். ஒரு பெரிய ஆட்டுக்கு என்ன செய்யணும்னா 2லேருந்து 3 கிலோ வந்து பசுந்தீவனம் கொடுக்கணும். 200லேருந்து 300 கிராம் வந்து கான்சன்ட்ரேட் தீவனம் கொடுக்கணும். கூடுதலாக பார்த்திங்கன்னா அந்த மினரல் மிக்ஸ்ன்னு சொல்லுவாங்களா, அது சுத்தமான தண்ணி, இதெல்லாம் கண்டிப்பாக கொடுக்கணும். தவறான தீவனம் என்னென்னா வளர்ச்சி வந்து குறைச்சிரும் நம்மளுக்கு, அதனால் நஷ்டம்தான் ஏற்படும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, பல ஃபார்மர்ஸ் வந்து இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் கூட. முக்கியமான தடுப்பூசிகள் பார்த்திங்கன்னா PPR, என்ட்ரோக்சிமியா, FMD. இதெல்லாம் தெரியல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் PPR என்ன, என்ட்ரோக்சிமியா என்ன, FMD என்ன அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, கமெண்ட் பாக்ஸில் கேட்டிங்கன்னா நான் அதுக்கு வந்து ஃபுல் விளக்கம் உங்களுக்கு வந்து நான் கொடுக்குறேன். அதே மாதிரி குடற்புழு நீக்கம் 3 மாதத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக இது பண்ணிடலாம். தடுப்பூசி வருஷத்துக்கு 1 முறை இல்லாட்டினா 2 முறை கண்டிப்பாக போட்டுறணும். கவனிக்க வேண்டியது என்னென்னா, சாப்பிடுதா, சுறுசுறுப்பாக இருக்கா, கழிச்சல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கவனிக்கணும். இந்த வெயில் காலத்தில் கழிச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆடை வந்து மேய்ச்சல் கொண்டு போனாலும் சரி, இல்லை பண்ணைக்குள்ளேயே வளர்க்குறீங்க அப்படின்னாலும் சரி, அதுக்கு வந்து இந்த நேரத்தில் உலர் தீவனம் வந்து அதிகமாக கொடுக்காதீங்க. நல்லா கவனிக்க வேண்டிய அவசியம் ரொம்ப நல்லது. அதே மாதிரி தண்ணி வந்து இந்த நேரத்தில் வந்து கூடுதலாக கொடுங்க. ஏன்னா நம்மளுக்கே பார்த்திங்களா எவ்வளோ தண்ணி தேவை அடிக்குது, எவ்வளோ வேர்த்து கொடுது. ஒரு நாளைக்கெலாம் 2 தடவை குளித்தா தான் நல்லா இருக்கும் போல். 2 தடவை என்ன, 4 முறை தண்ணிக்குள்ளே இருந்துக்கலாம் போல், அப்படி ஒரு வெயில் அடிக்குதுங்க. இந்த வெயில் கூட தான் செய்யுமே தவிர குறைய போகிறது கிடையாது. இன்னும் அக்னி நட்சத்திரமே ஆரம்பிக்கலாம், ஆனால் வெயிலை பார்த்திங்களா நம்மளுக்கே எப்படி இருக்குன்னா வயலா ஜீவன், அதுக்கு எப்படி இருக்கும். அதனால் தண்ணி ரொம்ப கொடுங்க. இதெல்லாம் வந்து இந்த சாப்பிடல அப்படின்னா நீங்கள் வந்து இதெல்லாம் முதலே கண்டுபிடிச்சி அதுக்கு தவிர்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பெரிய நஷ்டத்துலேருந்து தவிர்க்கலாம். இப்போ முக்கியமான கேள்வி, லாபம் எப்படி வரும்? ஃபஸ்ட்டு என்னென்னா, குட்டி விற்பனை வந்து 6 மாதத்துக்கு பிறகு நம்ம வந்து விற்கலாம். 2வது பார்த்திங்கன்னா கறி விற்பனை. கறி வந்து நம்ம திருவிழா நேரத்தில் வந்து விற்கலாம். இவங்களும் பார்த்திங்கன்னா எப்போயாவது ஆடு கறி வேணும் அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பாங்க. அதனால் இவங்க கறிக்கடை போடுறாங்களா அப்படின்னு கிடையாது. எங்களுக்கு நாங்கள் வாங்கணும்ல, கறி வாங்கணும்ல, அதனால் அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு குட்டியை வந்து எங்ககிட்ட இருந்தாலும் சரி, இல்லைன்னா விலைக்கு வாங்கிட்டு வந்து மொத்தமாக வந்து கறி இது பண்ணி யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு வந்து கறி கொடுத்துருவாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் வளர்க்குறோம், அதனால் வந்து அவங்க சாப்பிடுவாங்க. அடுத்து ஃப்ரீடிங் பிஸ்னஸ் வந்து, அதாவது ஒரு கிடாயை வந்து நம்ம வாடகைக்கு விடுவோம்ல, அந்த மாதிரி வந்து சர்வீஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிளாக பார்த்திங்கன்னா ஒரு 10
பெண்ணாடு இருந்தால் ஒரு வருஷத்தில் 20லேருந்து 25 குட்டி வந்து கிடைக்கும். ஒவ்வொரு குட்டியும் பார்த்திங்கன்னா 4000னா 80,000லேருந்து 1,00,000 வரைக்கும் இன்கம் வரும். இப்போ மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வளர்த்தா மட்டும் போதாது, விற்க தெரிஞ்சிருக்கணும். வாயில்ல புல்லை பொழைச்சிக்கும் அப்படி சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல, அந்த மாதிரி தான். எங்கே விற்கிறது? நம்ம ஏரியாவில் இருக்க சந்தையில் விற்கலாம். நம்ம டைரெக்டாக வந்து நம்மள மாதிரி சம்சாரிகளாக இருப்பாங்களா, அவங்ககிட்ட விற்கலாம். இந்த மாதிரி வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக், யூடியூப் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் இப்போ ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடுச்சு. இதில் கூட நீங்கள் வந்து இது பண்ணிட்டு விற்கலாம். அதே மாதிரி திருவிழா நேரம், ரம்ஜானு, பக்ரீத்து இந்த டைமில் விற்றா அதோட விலை வந்து டபுள் மடங்காக ஆகும். இது நேர்மையான உண்மை சொல்லணும்னா, இந்த ஆடு வளர்ப்புங்கிறது ஈஸியான இது கிடையாது. நம்ம டெய்லி நம்ம கவனிக்கணும், பொறுமை ரொம்ப தேவை. ஆனால் சரியான பிளான் இருந்தால் இது ஒரு வருமானம் தரக்கூடிய தொழில். ஓகேங்களா? நீங்கள் இந்த வீடியோவில் என்ன இந்த விஷயத்துலேருந்து என்ன கற்றுக்கிட்டீங்கன்னா, சரியான ஆடு தேர்வு, அட்வான்ஸ்டு செக்கிங் மெத்தட்ஸு, முழு பிஸ்னஸ் அந்த செட்டப், இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒரு ஆடு பண்ணையாளர் வந்து ஆகலாம். எல்லாத்தையும் நம்ம கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். நீங்கள் நிறைய ஆடு வளர்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் அதை மட்டும்தான் பண்ண முடியும். வேறு எதுவும் நீங்கள் வந்து எடுத்து பண்ண முடியாது. வேணால் நீங்கள் ஆடு வளர்த்துட்டே வந்து விவசாயம் பண்ணலாம். மற்றபடி வந்து வேறு எதுவும் வெளியே போய் வேலை பார்க்கணும், ஆடை இங்கே வாங்கி விட்டுட்டு வேறு இடத்துல போய் நீங்கள் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினச்சாலாம் அது நடக்காது. நீங்கள் உங்கள் ஆடுகளை நீங்கள் வந்து தினமும் கவனிக்க தான் செய்யணும். கூலிக்கு ஆள் வச்சு பார்க்குறதுலாம் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நல்லா பார்ப்பாங்களா அப்படின்லாம் கிடையாது. அதனால் நீங்கள் ஆடு வளர்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் பாருங்கள், ஏன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு 2 ஆடு 3 ஆடு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, வீட்டில் கட்டி போட்டு நீங்கள் வேறு என்ன வேலை வேணாலும் பார்த்துக்கலாம். ஆனால் 10 ஆடு 15 ஆடு 20 ஆடு அப்படின்றபோது நீங்கள் தான் பார்த்தாகணும். ஆடு வளர்ப்பு தொழிலில் பொறுமைங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு நினைக்கிறேன். கண்டிப்பாக இல்லை வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஏதாவது டவுட் இருந்தாலும், ஆடு வளர்ப்பு சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஆடு வளர்ப்பு சம்மந்தமாக எந்த கேள்வியை கேட்குறதுனாலும் அதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுக்கான பதிலை நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க ஏதாவது டவுட் இருந்தால் அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் நான் உங்களுக்காக ஒரு குரூப் ஆரம்பிச்சிருக்கேன். அதில் நீங்கள் ஆடு சம்மந்தமாக என்ன கேள்வினாலும் கேட்கலாம், அதுக்கான நான் ஆன்சர் சொல்லுவேன். ஓகேங்க, நாளைக்கு என்ன வீடியோ போடலாம் அப்படி சொல்லிட்டு அதே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம்.